ஒரு செகண்ட்ல காஃபி டேட் போறாங்க, ஒரு செகண்ட்ல ரிலேஷன்ஷிப் வைக்கிறாங்க, ஒரு செகண்ட்ல பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் ரொம்ப 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 ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அதுக்கு தான் யூஸ்டுவா இருக்கு. எனக்கு ஐ அம் ஆல்வேஸ் பின் தட் ஓல்ட் ஸ்கூல் பர்சன். ஸோ எனக்கு அந்த ஒன் மேன் கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த ஃப்ளிங்ஸ் வைக்கிறது அதுக்கெல்லாம் எனக்கு டைமும் இல்லை, எனக்கு மைண்ட் செட்டும் கிடையாது. லவ்வுடைய ஒரு எசன்ஸே இல்லைன்னு எனக்கு தோணுது இன்னைக்கு. இந்த பியூட்டிஃபுல் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் நான்லாம் ஸ்டார்டிங்கில் ரிலேஷன்ஷிப்பில் அப்போது நம்மள்கிட்ட ஜஸ்ட் அந்த 2100 நோக்கியா ஃபோன் இருந்தது. ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட வந்து பாத்தீங்கன்னா ரிங் படத்துடைய டீம்ல இருந்து சாக்ஷி அகர்வால் மேம் அண்ட் டேரக்டர் சக்திவேல் சார் இருக்காரு. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் படம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சது, ஆக்சுவலி நீங்க நாட் ஒன்லி டேரக்டர், ப்ரொடியூசராகவும் ஒரு பார்ட்டா இருக்கீங்க. ஒரு படத்துல டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசரா இருக்கிறது எந்த விதத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல அட்வான்டேஜாவும் இருக்கும்? எப்பயுமே 2 பார்ட் பண்றதுல பெனிஃபிட் இருக்கு, நிறைய பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா நம்ம 2 ஒர்க் பண்றதுல நம்ம 2 பணமா பார்க்கும்போது 2 பெனிஃபிட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ஆனா ஒர்க்கா பார்க்கும்போது டபுள் ஒர்க்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அந்த விஷயம் தான் சார். இப்போ வந்து நார்மலாவே ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டரா இருக்கும்போது ப்ரொடியூசர் டேரக்டருக்குள்ள வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சண்டைகள் எப்பயாவது வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த காலா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நான் வந்து ஹீரோட்ட கதை சொல்லிட்டு இருப்பேன், அது மூவ் ஆகிட்டு இருக்கும், அது ஒரு பார்ட் ஆஃப் விஷயம் போயிட்டு இருக்கும். மீன் டைம் என்ன யோசிச்சேன்னா, நான் ஓன் ப்ரொடக்ஷன் இருந்தால் நம்ம சொந்த கம்பெனி மாதிரி தானே எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னா, நான் ஒரு ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஹீரோ கன்வின்ஸ் பண்ணி நான் படம் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சது தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி எனக்கு பிடிச்ச நான் பண்ண முடியாது. நான் ஒரு டேரக்டராக மட்டும் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிச்ச கதை இல்லை ஹீரோக்கு பிடிச்ச கதை அது கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இப்போ டேரக்டர் கம்பெனிஷனாக இருக்கும்போது எனக்கு இருக்க பெனிஃபிட் என்னன்னா, நான் எனக்கு பிடிச்ச கதையை பண்ணலாம். ஓகே, நான் என்ன வேணாலும் ஃப்ரீடமாக பண்ணலாம். அந்த ஒரு ஃப்ரீடம் இதில் இருந்துச்சு. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 4 ஸ்டார் ஒரு படம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இது ஒரு நாங்கள் ஒரு 3 படம் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம். ஆமாம், இது செகண்ட் மூவி. இதுக்கப்புறம் ஒரு மூவி முடிச்சு வச்சிருக்கோம். அண்ட் மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரோடைய நீங்கள் முன்னாடியும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் சாரின்னு நினைக்கிறேன். அதுல நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இப்போ எகைன் வந்து அவரோட ஒர்க் பண்றீங்க. இந்த வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேக்ட் அப் இயரா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் தட்? எஸ், 2025 எனக்கு ஒரு பேங்கா ஸ்டார்ட்டாக இருக்குது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐ ஃபீல் தட் ஃபைனலி நிறையா விஷயங்கள் நம்ம யோசிப்போம்ல லைஃப்பில், இது நடக்கணும் அது நடக்கணும். ஐ ஃபீல் அது வரிசையாக நடந்துட்டுருக்கு எனக்கு ஜனவரி 2 ஸோ ஃபஸ்ட்டு கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கட்டும், ப்ளஸ் நம்ம மலையாளம் படம் ரிலீஸ், அப்போ நம்ம ரிங் ரிலீஸ், நெக்ஸ்ட்டு வீக் ஆன் வீக் ரிலீசஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் ஆன் டாப் ஆஃப் த ஸ்கைஸ். நைஸ். அண்ட் 2 பேருக்குமே அந்த கேள்வி கேட்கணும். ஆக்சுவலி கரண்ட் ஜென்ரேஷன்ஷிப், அதாவது ஜென்ரேஷன் ரிலேஷன்ஷிப் பத்தி உங்க 2 பேரோட கால் என்னவா இருக்கு? பிகாஸ் அதை பத்தி தான் இந்த படம் டிஸ்கஸ் பண்ணதுங்கும் போது வாட்ஸ் யுவர் கால் ஆன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரிலேஷன்ஷிப்? ஸோ ஐ ஃபீல் தட் இன்னைக்கு ஜென்ரேஷன் நம்ம தப்போ ரைட்டோ சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் ரொம்ப 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 ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு செகண்ட்ல காஃபி டேட் போறாங்க, ஒரு செகண்ட்ல ரிலேஷன்ஷிப் வைக்கிறாங்க, ஒரு செகண்ட்ல பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. மேபி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அதுக்கு தான் யூஸ்டுவா இருக்கு. அண்ட் அதுதான் ஒர்க் அவுட் ஆகுது அவங்களுக்கு. ஸோ அதுதான் நான் சொல்றேன்ல, நம்ம தப்போ ரைட்டோ சொல்ல முடியாது. பட் நான் பொதுவாக இருக்கிறது ஒரு 90s கிட். எனக்கு ஐ அம் ஆல்வேஸ் பின் தட் ஓல்ட் ஸ்கூல் பர்சன். ஸோ எனக்கு அந்த ஒன் மேன் கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த ஃப்ளிங்ஸ் வைக்கிறது அதுக்கெல்லாம் எனக்கு டைமும் இல்லை, எனக்கு மைண்ட் செட்டும் கிடையாது. ஸோ எதுவுமே தப்பு ரைட்டு சொல்ல முடியாது. பட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ரொம்ப ஒரு லவ்வுடைய ஒரு எசன்ஸே இல்லைன்னு எனக்கு தோணுது இன்னைக்கு. அந்த பியூட்டிஃபுல் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் நான்லாம் ஸ்டார்டிங்கில் ரிலேஷன்ஷிப்பில் அப்போது நம்மள்கிட்ட ஜஸ்ட் அந்த 2100 நோக்கியா ஃபோன் இருந்தது. வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபோன் பண்ணுறதுக்கு அதுவும் நம்ம ஃபுல் ஃபேமிலியில் ஒரு ஃபோன் தான் இருக்கும், எல்லார் கையிலும் ஃபோன் இருக்காது. ஸோ அப்பா கிட்ட எல்லாம் ஃபோன் இருக்கும் போது பயப்படுவோம், எப்படி கேட்குறது ஃபோன் கால். ஒரு ஃபோன் கால்காக ஏங்குவோம் நாங்கள் அப்போது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில். இன்னைக்கு அப்படி கிடையாது. இவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் இருக்கும் போது ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அப்போ 100 மெசேஜ் தான் இருக்கும், அதுக்கு மேல அனுப்ப முடியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆமா சார், நீங்க சொல்லுங்க சார். கரெக்ட் சொன்ன மாதிரி தான். ஈஸியாக கிடைக்கிற அந்த பொருளும் வேல்யூபிள்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஈஸியாக இப்போ எல்லாம் கம்யூனிகேஷன் ஈஸியாகுது.
அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினிங் டைமில் ஒரு 90s டைமில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதோ அவங்கள ஃபாலோ பண்ணுறது பேசுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஃபோன் வந்து அது ஒரு பெரிய டூலாக மாறிடுச்சு. டக்குன்னு கம்யூனிகேட் பண்ண முடியுது, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண முடியுது, டேட் போக முடியுது, டக்குன்னு பிரேக்கப் பண்ண முடியுது. எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃபோன் மூலியமா ஈஸியாக நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து சுச்சுவேஷனாக வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது சம்டைம்ஸ் என்னென்னா ஈஸியாக கிடைக்கிறதுனால அது வேல்யூ வந்து இல்லாமல் கூட போகலாம். அண்ட் இந்த ட்ரெய்லர் ட்ரெய்லர்ல வர மாதிரி நீங்க எப்பயாவது யாரு கூடயாவது ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை ஆக்சுவலாக அது நானும் ட்ரை பண்ணதில்லை, யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னன்னா நம்ம சில விஷயங்கள் நீங்கள் கேட்குறத வந்து என்ன ஒரு பேய் இருக்க வீட்டில் போய் தங்கியிருக்கீங்களா, ஒரு பேய் இடத்துல ஒரு பேய் இருக்கிற தங்கியிருக்கீங்கன்னா சாரே பயப்படுறாரு. இல்லை ப்ராக்டிக்கலாக அது நாட் பாசிபிள். பாசிபிள். நம்ம பேய் இருக்குன்னு தெரிஞ்சு எங்கேயும் தங்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஃபோனை வச்சுட்டு இதில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதை வச்சு யாரும் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளே சீக்ரெட் ஹைட் ஆயிருக்குல்ல. சின்ன சீக்ரெட்டோ இல்லை ரொம்ப சின்ன சீக்ரெட்டாக இருக்கும். தண்ணி அடிக்க மாட்டேன் சொல்லுவான், ஆனால் தண்ணி அடிச்சிருப்பான். இன்னைக்கு ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி வரையான்னு கேட்பான். என்ன வேணா நடக்கலாம். அது ஒரு அந்த கால்ஸில் வந்து என்ன வேணா நடக்கலாம். சும்மா ஒரு பொண்ணை ரோட்டில் பார்த்துருப்பான், ஒன்றுமே இருக்காது, யாரோ ஃப்ரெண்டு கால் பண்ணி அன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்த பொண்ணு கிராஸ் ஆகுன்னு சொல்லுவான். கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது வந்து அந்த டைம் அந்த கேட்குறவங்களுக்கு ஏதோ வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதனால் எல்லாத்துக்கும் என்ன சின்ன சின்ன சீக்கிரட்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த சீக்கிரட்ஸ் யாருமே வந்து வெளியே கொண்டு வர ஆசைப்படவே மாட்டாங்க. நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? அப்படின்னு ஒரு அவசியமே வரல. அப்படி ட்ரை பண்ணணும்னு தோணவே இல்லை. இட்ஸ் நெவர் ஹேப்பன். நம்ம ரியலிஸ்டிக்கா நம்ம பண்ண மாட்டோம். யாருமே பண்ணக்கூடாதுன்னு வேணா நான் இல்லை யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அது வந்து உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம் இல்லை. அண்ட் சார் இப்போ எனக்கு ஒரு போஸ்டர்ல பார்க்கும்போதே லவ் பண்ணும்போது ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா லவ் டுடேன்னு, அது என்ன இதை பார்த்து யாருமே வந்து கமெண்ட்ல வந்து கேட்கக்கூடாதுங்கிறக்காக நீங்களே போஸ்டர்ல முன்னாடியே போட்டீங்களா? இல்லை அப்படி இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம இது என்ன படம் ரிலேட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லவ் டுடேன்னு படம் ஹிட் ஆச்சு, அது பெரிய ஹிட் ஆனவொன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி ஜானர்னு நம்ம ரேட் பண்ணி ஈஸியாக இருக்கும். லவ் டுடே மாதிரி இது ஒரு ஜானர், இது வந்து வேற ஒரு ஜானர். இது வந்து என்னன்னா அங்கே லவர்ஸ் போன மாற்றிட்டாங்க, இது வந்து கப்பிள்ஸ் போன மாதிரி என்ன ஆகும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு. ஓகே அது லவர்ஸ் போன மாற்றுறாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, படம் ஃபுல்லாக ஃபன்னாக இருந்துச்சு, இல்லை ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சுன்னு ஒரு விஷயம் இருந்த மாதிரி இதுலேயும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம என்ன மாதிரியான படம் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சா அவ்வளோதான். ஓகே. இந்த ஒவ்வொரு படம் முடிக்கும் போது நமக்கு ஒரு இந்த ஒரு விஷயத்த நான் இந்த படத்துல இருந்து இன்டேக் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ ரிங்ல இருந்து ஒரு விஷயம் நீங்க இன்டேக் பண்ணிருந்தீங்கன்னா என்னவா இருக்கும்? இன்டேக் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுக்கல சார். ஆமா, சொசைட்டி மெசேஜ் இல்ல, ஆனா எல்லா லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் நம்ம ஷேர் ஆமா, பட் ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. இந்த என்னோட கேரக்டர் பூஜா கேரக்டர் கூட ரொம்பவே ரிலேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் இந்த விஷயம் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இதே கோரா இது இருந்துட்டு சின்ன சின்ன வேற ப்ராப்ளம்ஸ். பட் கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பொண்ணு இதை கோ த்ரூ பண்ணோம். 99.99% இதை ஃபீல் பண்ணிருப்பாங்க கேர்ள்ஸ். ஸோ அந்த விதத்துல என்னால ரொம்பவே ரிலேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் ரொம்ப ஒரு நல்ல எண்டிங் இருக்கு படத்துக்கு. ஓகே. அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டம் படி ஃபோன் இஸ் இம்பார்ட்டன்ட் than a friend அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு கோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்மை நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக கண்டிப்பாக அப்படிதான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே இருக்குது ஃபோனில். ஒரு படம் பார்க்க முடியுது, ஒரு பாட்டு கேட்க முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டோ லவரோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபோனில் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பேர் அது அடிக்ட் ஆகிடுறாங்க. இன்க்ளூட் நீங்கள் சொன்ன மாதிரி அது இருந்தால் போதும், மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற விஷயமும் சரி. ரெண்டாவது இப்போ நான் நிறைய வீட்டில் பார்க்கும்போது குழந்தையா இருக்கும்போது குழந்தை அடம் பிடிக்குது, அந்த குழந்தை வந்து அடம் பிடிக்கிற ஃபோனை கொடுத்து பழக்கிறாங்க ஆரம்பத்திலே. அது குழந்தை வந்து வீடியோ பார்த்தா ஒழுங்காக சாப்பிடுது, அமைதியாக உட்காரணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சும் ஆரம்பத்துலேருந்து அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து என்ன ஆகிடுதுன்னா ஆரம்பத்தில் அந்த சின்ன இப்போ இருக்க குழந்தைகள்லாம் பிறந்து வளரும் போதே ஃபோனோட துணையோட தான், ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஆஃபீஸில் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஃபோன் வந்து பார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். லவர் தேவையில்லை, ஃப்ரெண்டு தேவையில்லை, ஃபோன் தான் போதுங்கிற மைண்ட் செட் வருது. அது நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா வந்து ஃபோன்னால வந்து எல்லா விஷயத்தையும் தர முடியாதுல்ல. சின்ன சின்ன அன்பாகட்டும், சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே ஃபோன்னால தர முடியாது. ஃபோனால் கொடுக்க முடிஞ்ச விஷயங்கள் நம்ம தேடி என்ன எடுக்கலாம் தவிர அதனால ப்ரொவைட் கொடுக்க முடியாது. ஒன்லி வாங்க நம்ம பார்க்க தான் முடியும். அதை புரிஞ்சுக்கிட்ட மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் நம்ம சொல்ல வரோம். ஃபோனுங்கிறது ஒரு மிஷின் தான், அது ஃபுல்லாக பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிதான் தவிர ஃபுல் லைஃப் இல்லை அப்படிங்கிறது தான். அதில் நிறைய எமோஷனல் நீட்ஸ் ஒரு ஃபோன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்து கண்டிப்பா ஃபோன்னால ரீப்ளேஸ் கம்ப்ளீட்டா பண்ண முடியாது. அந்தந்த நேரத்துல ஒரு எடிக்ஷனா ஓகே ஒரு டைம் பாஸா இருக்கலாம். பட் நம்மளுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்ஸா ஒரு பர்சனல் டச் தேவை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது ரீப்ளேஸ் எப்படி பண்ணோம்? ஸோ இட்ஸ் டஃப். பட் ரீப்ளேஸ் பண்ண முடியாது கண்டிப்பா. இந்த ஃபோன்ஸ் பத்தி அதிகமாக பேசுறதுனால ஜஸ்ட் வாண்ட் டு நோ,
நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஃபோன்ஸ் வச்சு விளையாடுறதுங்கிறது ரொம்ப காமனான விஷயம். ஆனா ஃபோன்னால எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபன் மொமெண்ட் இது எனக்கு மறக்க முடியாம நடந்துருச்சுன்னு எதர் த்ரூ அ மெசேஜ் ஒரு கால் அந்த மாதிரி மொமெண்ட் உங்க லைஃப்ல 2 இயர் லைஃப்ல நடந்திருக்கா? ஆக்சுவலாக ஃபோன்னால நடந்திருக்கான்னு சொல்கிறத விட ஃபோன் இல்லாமல் நிறைய டைம் வந்து நான் நிறைய ஃபோன் பேசிகிட்டு இருப்போம். ஃபோன் அப்போ வந்து நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, சரி ஃபோன் இல்லாமல் ஒரு 4 நாள் இருந்து பார்ப்போம், ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா ஏதோ வந்துட்டு கால் வரும், மெசேஜ் வரும், ஃபோனை பார்த்துட்டு டக்குன்னு வாய்ஸ் டோன் வந்தால் டக்குன்னு மெசேஜ் எதுவும் வந்திருக்கான்னு வாட்ஸ்அப் பார்ப்போம், ஏதோ ஒன்று நடந்து தான் இருக்குது. நிறைய டைம் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, சரி ஓகே ஃபோன் இல்லாமல் ஒரு 2 நாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் ரீசெண்டாக நான் மலேசியா போயிட்டேன். ஆக்சுவலாக கரெக்டாக மலேசியா போகிறேன். இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட் வீக் போனேன். போகும்போது அந்த ஃபோன் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால லாக் ஆயிடுச்சு. ஓகே. டோட்டலாக என்னால் யூஸ் பண்ண முடியல. கம்யூனிகேஷன் இல்லை. நான் 2-3 நாள் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தேன். யாருமே என்னை கம்யூனிகேட் பண்ண முடியல. என்னோட ஒர்க்காக போயிருந்தேன். அந்த ஒர்க்கை மட்டும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் மற்ற யாரோடையும் கம்யூனிகேட் பண்ணவே முடியல. ஒரு 3 டேஸ் இருந்தேன். அப்போ வந்து அது நான் யோசித்தேன். நான் ஸ்டார்டிங் வந்து இருக்கிறதுக்கெலாம் யோசித்தேன். ஆனால் இந்தியாவில் முடியல. அங்கே போய் ஏதோ சுச்சுவேஷனில் எனக்கு அது சுச்சுவேஷனில் செட் ஆச்சு. அந்த 3 நாள் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் என்னன்னா அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. என்னாச்சு, யார் கால் பண்ணியிருப்பா, யார் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, அது இருந்து தான் இருக்கும். ஓகே. ஆனால் அதை தாண்டி சரி ஓகே நம்ம ஆசைப்பட்டோம், ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, ஓகே அதை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு மாறிட்டோம். நைஸ். மேம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்தது? இல்ல ஆக்சுவலி எதுவுமே அப்படி ஃபன்னா எதுவுமே நடக்கல ஃபோன்னால. பட் ஃபோன் இல்லைன்னா கஷ்டங்கள் தான் நடந்திருக்கு. ஓகே. அப்படி என்ன கஷ்டங்கள் ஃபோன்ல? லைக் ஐ ரிமெம்பர் நான் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயர் இருக்கும்போது அப்போ கூட அந்த நோக்கியா அந்த ஃபோன்ஸ் தான் இருந்தது. ஸோ ஒரு நாள் காலேஜ் ஆக்சுவலி நம்ம காலேஜ்ல அலவுட் கிடையாது அந்த டைம். இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஃபோன் அலவுட் கிடையாது. ஸோ கொண்டு போனேன். ஆனால் கிளாஸில் ஆப்வியஸ்லி டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது கீழே உட்காந்துட்டு மெசேஜ் அந்த அந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி வரும்ல, அந்த டாட் 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 அந்த கேம்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வார்டன் வந்து ஃபோன் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வீட்டில் போயிட்டு நல்லா அடி வாங்கினேன், ஏன் காலேஜ் கொண்டு போனேன். ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்தது. நான் அம்மா அப்பாவுக்கு ஐ காட் காட்ன்னு சொல்ல, ஐ லாஸ்ட் த ஃபோன்னு சொன்னேன். இப்போ சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சொல்லல. அது till now they think that நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஆனா they caught meன்னு அவங்களுக்கு தெரியாது. கடைசில அந்த ஃபோன் வாங்குனீங்களா இல்லையா? இல்ல கொடுக்கவே இல்ல எனக்கு. கொடுக்கலையா? கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்ல அந்த ஃபோன். அவங்க ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா. ஓகே. சென்ட் ஜோசப் காலேஜ் வார்டன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான வார்டன் தான் இருக்கும். ஆமா. ஆக்சுவலி இப்போ நான் ஒரு சில ஃபோன்ங்கிறதுனால நான் கேட்கறேன். ஒரு சில நேம்ஸ் டேம் பண்ணும்போது இவங்க ஃபோன் கிடைச்சா ஐ ஜஸ்ட் வாண்ட் செக் இதை தான் அவங்க பார்த்துருப்பாங்கன்னா நான் எவ்வளோ நோன்னு கியூரியஸா இருந்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். விஜய் சார் அவரோட ஃபோன் கிடைச்சுன்னா இந்த ஒரு விஷயத்த அவர் என்ன பார்த்தாரு நான் தெரிஞ்சுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? டிஃபிகல்ட்டான क्वेश्चन. சரி அவர் நீங்க சொல்றது போல அவர் என்ன அவரோட ஃபோன்ல என்ன இருக்குன்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். இது ஏதாவது ஒரு விஷயத்த லைக் நாட் எவ்ரிதிங் இது அவர் எதை பத்தி தெரிஞ்சிருக்காருன்னு நான் செக் பண்ணுவேன். என்னன்னா வந்து நான் உண்மையிலே நினைச்சிருந்தேன் 47 லாஸ்ட் படம் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எவ்வளோ படங்களில் ஒரு கதை வந்திருக்கும், அதெல்லாம் என்ன வந்து அவர் பணம் நினச்சிருப்பாரு, ஐயோ மிஸ் ஆச்சு நினச்சிருப்பாரா, இல்லை யார் அப்ரோச் பண்ணியிருப்பா, ஒருவேளை 47ஓட லிக்குது 48 ஆரம்பிச்சா அதுக்கு ஆப்ஷன் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக அந்த ஃபோனில் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, பண்ணலாம். மேபி டேரக்டராக எனக்கு தெரிஞ்சுக்க 48 ஹேப்பன் ஆச்சுன்னா யாரும் தெரிஞ்சுக்க ஆசை இருக்கு. ஓகே மேம், நீங்கள் என்ன மேம் தெரிஞ்சுக்குவீங்க? விஜய் சார் ஃபோன்லையா மேபி அவங்க கூகுள் பண்ணியிருப்பாங்களே அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன எப்படி போயிட்டுருக்கு, என்ன நடக்குது, சுற்றி இருக்கிற பீப்புளோட பெர்செப்ஷன். ஸோ அந்த கூகுள் ஹிஸ்டரி போட்டு பார்க்கலான்னு இன்ட்ரெஸ்ட். ஓகே நைஸ். நீங்க ரெண்டு பேருமே ரஜினி சாரோட ஒர்க் பண்ணீங்க. ரஜினி சார் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணல. ஆனால் நான் ஒரு கால டைமில் அவர் மீட் பண்ணேன், நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து நான் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் சுரீஸ்வரெலாம் பார்த்தேன். நான் இப்போ ஒரு வேலையாக கோவா போயிருந்தேன், நான் ஒரு டிஸ்கஷனுக்காக போயிருந்தேன். கரெக்டாக பக்கத்துலேயே கபாலியா காலா ரிசோர்ட் நடந்துட்டுருக்கு. நான் வந்து அங்கே ரஞ்சித் சார் கோஆர்டினேட்டர் சுரேஷ் எல்லாம் ஃப்ரெண்டு தான். அதனால் ஜஸ்ட் நான் போயிருந்தேன். ஜஸ்ட் ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் உட்காந்துருந்தார். நான் ஜஸ்ட்டாக இன்ட்ரோ பண்ணி வச்சேன், டேரக்டர் இன்ட்ரோ பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அதை நம்ம டேரக்டர்னு ஒரு பொசிஷன் வரும், என்ன படம் பண்ணியிருக்கோம்லாம் ஒரு யோசிக்கலாம். ரொம்ப ஹம்பிளாக பேசினார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். நம்மளுக்கு ஒரு வியப்பு இருக்கும், ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வியப்பு இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ரொம்ப கேஷுவலாக. நான் பார்க்கும்போது இப்போ நிறைய டைம் 2 நாள் இருக்க வேண்டியதாகிடுச்சு. நிறைய டைம் மீட் பண்ணுவோம், ஒன்றா சாப்பிட்ருக்கோம் அவரோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப காமாக ஒரு புக் படிச்சுட்டு இருப்பார். நிறைய நேரம் வந்து பேச மாட்டார், ரிலாக்ஸாக உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பார். அந்த காமனஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. அண்ட் அவரோட ஃபோன்னா நீங்கள் என்ன வந்து இந்த ஒரு விஷயத்தை பெக்யூலியராக பார்க்கணும்னு நினைப்பீங்க? ரஜினி சார் வந்து எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறார் லைஃப். ஏன்னா சம்டைம்ஸ் ஆன்மீகம் போகிறாரு, சம்டைம்ஸ் பயங்கர மாஸ் படம் நடிக்கிறாரு.
அவர் வந்து 2 எக்ஸ்ட்ரீமாக இருப்பார் எப்பயுமே. ஆமா. அது ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று பயங்கர மாஸ் படம், மாஸ் ஹீரோ பரபரப்பாக நடிச்சிருவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக போய் ஆன்மீகம் அப்படின்னு உட்காந்துக்குவார். இந்த 2 விஷயங்களும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு, இல்லை அதுக்கு என்ன அவர் ரிசர்ச் பண்ணுறாருன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடியே ரஜினி சார் பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆக்சுவலி அவரோட மெமரிஸ் எல்லாம் நிறைய பேசியிருக்கோம். பேசிருக்கோம். ஆமா. அண்ட் அவருக்கு அவரோட இதுல இது பெக்யூலியரா செக் பண்ணுனா என்ன செக் பண்ணுவீங்க? மேபி ரஜினி சாரோட ஃபோட்டோ கேலரியில போயிட்டு அவங்களோட அன்சீன் சைல்ட்ஹுட் பிக்சர் இருக்கும்ல, Yeah. அது நான் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. இவங்களோட ஐடியா வச்சே வந்து ஆக்சுவலி அதான், ஏன்னா நிறைய ரஜினி சாரோட விண்டேஜ் பிக்ஸ் எல்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, ஆக்சுவலி ஆமா. அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு. அதெல்லாம் சோஷியல் மீடியால இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கிளிம்ஸ். நைஸ் நைஸ். ஓகே, லாஸ்ட் நேம் அஜித் சார் அப்படின்னா என்ன சொல்லுங்க? அவர் ஏன்னா அஜித் சாரை பற்றி நிறைய நம்ம ஒர்க் பண்ணதில்ல, அவர் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஒர்க் பண்ணவங்களாம். அவர் வந்து ரொம்ப மிஸ்ட்ரி தான். அவர் வந்து ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலையை அவர் பார்த்துட்டு கரெக்டாக இருக்காரு. ஆடியன்ஸ்க்கு அவர் சொல்கிறார், அவரோட ஆடியன்ஸ் சொல்கிறது வந்து அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஜெனுட்டியாக இருக்கார். நம்மளுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வேணும், அந்த ஃபேன் பேஸ் இருந்தால் தான் நம்ம சர்வேல் பண்ண முடியும்னு அவருக்கு துளி கூட அந்த ஒரு ஐடியா இல்லை அவருக்கு. நான் என்னோட வேலையை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை சம்பாதிக்கிறேன்னு கேஷுவலாக சொல்கிறாரு. அந்த ஒரு போல்ட்னஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே ஒரு சாம் தான். முன்னாடி காதல் மன்னன் தான் இருந்தார். அந்த டைமில் வந்து பார்த்துட்ருக்கோம். அவர் எப்பயுமே சாமாக தான் இருப்பார். அவர் ஃபோனில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவர் ஃபோனில் என்ன பார்க்குதுன்னு கேட்டீங்க. அதான் அஜித் சார் ஃபோனில் வந்து அவர் சோஷியல் மீடியாவில் இருக்காரா இல்லையா, இல்லை இருந்துட்டு ஹைட் பண்ணுறாரா தெரியல. ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு எனக்கு. என்னடா அவர் உண்மையிலே சோஷியல் மீடியா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஃபோனில் எதுவுமே இல்லாமல் இருக்காரா அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய கியூரியாசிட்டியாக இருக்குது. அது எப்படி அவரில் இருக்க முடியுது அப்படிங்கிறது செக் பண்ணணும். உண்மையிலேயே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாரா, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாரா, இல்லை எதுவுமே இல்லாமல் அவர் ரிலாக்ஸாக இருக்காரா அப்படின்னு செக் பண்ணணும். நைஸ் மேம், நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் நானும் தெரிஞ்சுக்கணும் Okay. அஜித் சார் பத்தி. இஸ் தேர் எனி அதர் ப்ரொஃபைல் சார் யூஸ் பண்றது? அண்ட் மேபி ஆல்சோ சாரோட கால் ஹிஸ்டரி பார்க்கணும் நான். ஓகே, யார் யாருக்கு சார் ஃபோன் பண்றாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பட் ரியலா அது ஒரு பூக்கி மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட அந்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது ஃபெல் லைக் இப்பவும் அந்த காதல் மன்னன் அவர் சொன்னார், இப்பவும் ஒரு காதல் மன்னனா இருக்காரு. லைக் we talked about love. எஸ், அந்த லவ் வந்து we can see that. ஓகே, அந்த ஒரு Yes. எக்ஸ்ட்ரீமிசம் ஆஃப் லவ் வந்து சூப்பர்பா இருந்தது அந்த மொமெண்ட் பார்க்கும்போது. அண்ட் அவங்களோட அந்த அஃப்கோர்ஸ் பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க, ரேஸ் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அங்கே கூட நம்ம ஷாலினி மேமோட அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது. தட்ஸ் வாட் பீப்புள் எக்ஸ்பெக்ட் இன் லவ் நவடேஸ் அப்படின்னு Yeah. நினைக்கிறேன். ஸோ we talked a lot about phones and இதெல்லாம் பேசணும்ல. ஒருவேளை ஃபோன்ஸ் இல்லைன்னா லவ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? லவ் ஜென்ரேஷன் ஃபோனே இல்லைன்னா ஃபோனே phone இல்ல, இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க. ஆமா, சேம் ஐ திங்க் சோ. ஏன்னா ஃபோனே இல்லைன்னா கம்யூனிகேஷன் இருக்காது. அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, அந்த டைப்பில் நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, அந்த டைமில் ஃபோன் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த இதுதான் இருக்கும். எல்லாம் ஏதோ ஒரு வீட்டில் பூத் இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஃபோன் இருக்கும், நம்ம கம்யூனிகேட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அந்த டைமில் வந்து நிமிஷம் நம்ம அப்டேட் கிடச்சிருக்காது. மேபி நம்ம அப்டேட்டுங்கிறது வந்து ஒன்லி வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி தூர்தர்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ அதை மட்டும் தான் பார்த்து கம்யூனிகேஷன் பண்ணியிருப்போம். ஒரு பார்ட் ஆஃப் விஷயத்தை வந்து ஃபோனு வந்து நல்ல கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நல்ல நல்ல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது, தப்பாக யூஸ் பண்ணும்போது தப்பாக யூஸ் ஆகுது. அந்த டைமில் வந்து கம்யூனிகேஷன் டிலேவாக இருந்தாலும் ரிலாக்ஸ் இருந்துச்சு ரொம்ப. நம்ம 24 ஹவர்ஸும் ஃபோனை வச்சுட்டு ஃபோனை பார்த்துட்டு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதோ, இல்லை இப்போ டக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது, நம்ம ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இமீடியட்டாக இருக்குது. Yeah. திடீர்னு ஒரு இடத்துல ஆக்ஷன் நடந்துச்சு, இல்லை ஒரு இடத்துல பூகம் நடந்துச்சு, டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ண முடியுது உடனே. வந்து அது நம்ம அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அது ஒரு விதத்தில் ஃபோனு இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஃப்ரீடம் லவ் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? லவ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா சண்டைகள் வராமல் இருந்திருக்கும், சீக்கிரட்டுக்கு ஹைடாக இருக்கும். எனக்கு தெரியல, இப்போ வந்து ஃபோன் இருக்கனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு யாரோ ஒருத்தருக்கு கால் வந்துடுது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேசிடுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்துடுது இல்லை. அப்போலாம் அதில் கம்யூனிகேட் நேரில் மாற்றா மட்டும் தான் கம்யூனிகேஷன் இருக்கும். அதனால் லவ்வை பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருந்திருக்கும். மற்ற விஷயங்கள் எப்படின்னு தெரியல. ஓகே மேம், நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? ஃபோன் இல்லைன்னா ஐ திங்க் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பீப்புள், நம்ம லைஃப்பில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பீப்புள், நம்ம லவ்ட் ஒன்ஸ், அவங்க கூட நம்ம இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃபோனில் பேசி ஓகே ஹாய்மா எப்படி இருக்க, உடம்பு சரியாக, சாப்பிட்டியா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபோன் இல்லைன்னா வி வுட் மேக் ஷோர் தட் அவங்க கூட போயிட்டு உட்காருவோம், அவங்களுக்கு பேசுவோம், அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சேம் திங் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், சிஸ்டர் இருந்தாலும், பிரதர் இருந்தாலும், லவர், ஃப்ரெண்ட், வாட் எவர். ஸோ அந்த டைம் ஒருத்தர் கூட ஒருத்தர் கண்ணில் பார்த்துட்டு பேசுறது ஒரு டைம் இருக்கும்ல, அது நார்மலாக இருந்திருக்கும். இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு அம்மா அப்பா கூட உட்காரும் போது கூட நம்ம வேற ஒரு விஷயத்துல இருக்கோம் மைண்டு. ஸோ ஃபோன்லேயே இருக்கோம் நம்ம.
இல்லையா? ஸோ ரொம்பவே டேக் ஃபார் கிராண்டட் ஆயிடுச்சு. அது இருந்திருக்காது ஃபோன் ஓகே. இல்லைன்னா. நைஸ். அண்ட் ரிங் பத்தி ஆடியன்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் கன்வே பண்ணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க? இல்லை ஆடியன்ஸு எப்பயுமே ஆடியன்ஸோட விஷயம் வந்து என்டர்டைன்மெண்ட் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க வந்து நான் கருத்து சொல்கிறேன், இல்லை நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க. அது சில பேர் தான் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னன்னா, நான் ஜாலியாக போய் படம் பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ படங்கள் ஒரு பொங்கலுக்கு வந்துச்சு. மதராஜ் எப்பயோ 12 ஆமா. இப்போ ஹிட் ஆச்சுன்னா அது காரணம் என்னன்னா, அதில் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா. Yeah. அப்போ வந்து மக்கள் எப்பயுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து நான் 2 மணி நேரம் தேட்டரில் உட்காந்தா நான் சிரிக்க முடியுமா, நான் ஹாப்பியாக இருக்க முடியுமா, எனக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். அதை நான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படம் ஃபுல்லாக. பார்க்குறவங்க எல்லாருக்கும் சிரிச்சு அந்த 2 ஹவர்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அதை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் படம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேம், நீங்க என்ன சொல்லணும்? ரிங்ல கண்டிப்பா அந்த ஒரு காமெடி இருக்கு, லவ் இருக்கு, ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கு. ஃபீல் குட்ன்னு சொல்லுவோம்ல. Yeah. அந்த ஒரு லைக் மைண்டு, பிரெயின் இது எல்லாமே வீட்ல விட்டுட்டு வந்துட்டு கூட பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே. ரொம்ப சில்ட் அவுட் ஒரு படம். ஃப்ரெண்ட்ஸ் கூட, உங்க ஃபேமிலி கூட நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபன் பண்ணலாம். ரிலாக்ஸ் ஆகலாம். அந்த ஒரு 2 ஹவர்ஸ் எந்த ஒரு டென்ஷன் இல்லாம. ஏன்னா ஒரு நிறையா நம்ம சினிமா பார்க்குற ரீசனே அதுதான் சார் சொன்ன மாதிரி. ஏகப்பட்ட டிப்ரெஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட டென்ஷன்ஸ், ஏகப்பட்ட நம்ம படம் பார்க்கும்போது கூட அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஆமா. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஜாலியா படம் பார்த்துட்டு வீட் போகும்போது ஹாப்பியா போகலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் பேசணும். உங்களோட படம் பத்தியும் பேசணும். இந்த ரிங் படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும்னு எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.